எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சாரிக்கு வந்து ஃபுல்லாவே பைப்பிங் போட்டிருக்காங்க. அதாவது ரெடிமேட் பைப்பிங்கை யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம இது ரெடிமேட் பைப்பிங்கை யூஸ் பண்ணி போட்டதுனால அவங்களுக்கு வந்து இந்த இடம் எல்லாமே பிரிந்து வந்து உள்ள ரோப் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னொன்னே எனக்கு இந்த பைப்பிங் வேண்டாம், எடுத்துட்டு எனக்கு கிளாத்ல பைப்பிங் வச்சு தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ இந்த பைப்பிங்கை பிரிச்சுட்டு கிளாத்தில் எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அந்த சேரீயில் உள்ள ரெடிமேட் பைப்பிங்கை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். பெரிய தையல் தான் போட்டிருப்பாங்க, அதனால் உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். நல்லா எல்லாத்தையும் நல்லா பிரித்து எடுத்துக்கோங்க. சேரீக்கு பொதுவாக எத்தனை மீட்டர் நமக்கு இந்த பைப்பிங் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மீட்டர் தோராயமாக நமக்கு தேவைப்படும். அந்த 8 மீட்டர் நீங்கள் அடித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதை ஃபுல்லாக நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து எடுத்தாச்சு. பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா வர நூலெல்லாம் எடுத்து விட்ருங்க. இப்போது நம்ம இந்த பைப்பிங்கை வந்து பிரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், பிரித்து எடுத்ததுக்கப்புறமா எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். பாருங்கள், பாதி இடத்துல அந்த ரோப் மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது இது வந்து பிரிந்து வர்றதுனால தான் நம்ம இப்போ வேறு கிளாத் கொடுக்க போகிறோம். சில்வர் கிளாத் நமக்கு தேவை. இப்போது நம்ம அந்த பைப்பிங் கொடுக்கறதுக்கான சில்வர் கிளாத்தை வந்து தனியாக வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த சில்வர் கிளாத் தான் போட போகிறோம். அந்த சில்வருக்கு பதிலாக அதை விட இது பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து குவாலிட்டி, அதாவது அது நூலாக வர்றது வந்து இது வராது. அதனால தான் நம்ம இந்த கிளாத் கொடுக்குறோம். அண்ட் இந்த கிளாத்தை வந்து நம்ம கிராஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்கிறோம். மொத்தத்தில் 8 மீட்டர் அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் எடுக்கும்போது நீங்கள் எப்போவுமே ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. பைப்பிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்சு அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த வெட்டி எடுத்த கிளாத்தை கிராஸாக வச்சு நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக வச்சு தச்சு எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணி. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர்ற கிளாத்தை வெட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடித்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம இந்த கிளாத்தை வந்து ஒரு ஒன் சைடாக நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஒன் சைடாக வந்து லைட்டாக மட்டும் மடித்து தைச்சிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் மடித்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே அடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அடித்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த இதில் இந்த த்ரெட்டை வச்சு எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த த்ரெட்டை வச்சு அடிக்கும்போது இந்த மாதிரி டபுள் சைடு நண்டு கால் போட்டு அடிக்க வேண்டாம். சிங்கிள் சைடு, அதாவது ஒன் சைடு வந்து நண்டு கால் போட்டுக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் வந்து நண்டு கால் வந்து வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன் சைடு நண்டு காலில் அதை மாற்றி எடுத்து மாட்டிக்கோங்க. மாட்டியாச்சு. இந்த கயிறை வந்து உள்ளே வச்சு நம்ம அடிக்க போகிறோம். அடிக்கும்போது நம்ம மடித்து அடித்தோம் பார்த்திங்களா, அந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இந்த இடம் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் வச்சு நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. அதாவது இந்த கயிறோடு சேர்த்து அந்த கிளாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நமக்கு அந்த பைப்பிங் கொடுக்கும்போது அந்த நூல் மட்டும் தனியாக வராது. அந்த நூலை வந்து கரெக்டாக அந்த நம்ம நண்டு காலுக்கு அந்த சைடு வர்ற மாதிரியே இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க, அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம அந்த மடித்து அடித்த பகுதி வந்து வெளியே பெருசாகவும் இது சின்னதாகவும் அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஃபோல்ட் பண்ணும்போது இதில் ஒரு தையல் போட்டுருவோம். அதே போல் இந்த இடத்துல ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த துணி வந்து பிரிந்து வராமல் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி சின்னதும் பெருசுமா அடிக்கிறோம். அதே மாதிரியே நம்ம ஃபுல்லாகவே அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அடித்து எடுத்தாச்சு. இப்போது சேரீயில் வந்து நம்ம பதிச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து வச்சுருந்தாங்க அதே இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நம்ம வைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக நம்ம மடித்து அடித்த பக்கம் இப்படி உள் சைடு வர்ற மாதிரி வச்சு நம்ம அடிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதே போல் உங்களுக்கு அந்த கிளாத் வந்து பிரிந்தும் வராது. நீங்கள் இப்போது உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஒரு தையல் வந்து அப்படி மேல் தையல் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அப்படி வெளியே வந்து இந்த மாதிரி மடிஞ்சு வரும். அதனால் நம்ம இந்த 1/4 இன்ச்சு தையல் போடுறதுனால அது வந்து வெளியே மடியாமல் இருக்கும். அதனால் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து அடித்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரிந்து வராது. எந்த விதத்துலையுமே பிரிந்து வராது. இது வந்து லைட்டாக பிரிந்துச்சுனாலும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும். இது பிரிந்து வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சேரீயில் வந்து பைப்பிங் கொடுக்குறது வந்து ரெடிமேட் பைப்பிங் தான் கொடுப்பாங்க.
அது சாரி வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த பைப்பிங்கை ஒட்டுனாப்புல அந்த பொடி தையலாக வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே பிரிந்து வராது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிந்து வரும். பிரிந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தை வச்சு ஒரு பைப்பிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு பிரிந்தே வராது. அண்ட் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.